வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் படிப்படியாக இயல்பு நிலை திரும்பி வருகிறது. வெள்ளப்பெருக்கு காரணமாக ஒரு வார காலமாக மூடப்பட்டிருந்த பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. முற்றிலும் நிலைமை சீர் செய்யப்படாத நிலையில் ஆங்காங்கே போராட்டங்கள் நடைபெற்றாலும் நிவாரணப் பணிகளுக்காக அமைச்சர்கள் அங்கு குவிந்துள்ளனர். வெள்ளம் வடிந்து வரும் கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. எனினும் தற்காலிக முகாம்களாக மாற்றப்பட்ட 30 பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டது. மழைநீரில் பாடப்புத்தகங்கள் அடித்து செல்லப்பட்டதால் புதிய புத்தகங்கள் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாலப்பக்கத்துலேருந்து வரேன், வர வழியில் ஒரே பள்ளமேடமாக இருக்குது. தண்ணி நேற்று பேனச்ச மழையால தண்ணி ஃபுல்லாக நின்று இருக்கு. வர வழியில் இப்போ தான் சீர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வரத்துக்கு சிரமமாக இருக்கு. பேஞ்ச மழையில் ட்ரெஸ்ஸு புக்கு எல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு. வெள்ளம் எங்கள் வீட்டில் எல்லாமே அடிச்சுன்னு போயிடுச்சு. தண்ணிலாம் உள்ளே பூந்து நிறைய புக்கு முக்கால்வாசி எல்லாமே தண்ணியில் எல்லாமே ஓடி போயிடுச்சு. மாவட்டத்தில் 900க்கும் அதிகமான கிராமங்களில் மின் விநியோகம் சரி செய்யப்பட்டது. ஏறக்குறைய 60 கிராமங்களில் மின் பாதிப்பு சரி செய்யப்படவில்லை. என்எல்சியில் தொடர்ந்து 5வது நாளாக 2700 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் படிப்படியாக இயல்பு நிலை திரும்பினாலும் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளான பெரிய காட்டுப்பாளையம், வீசூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முகாம்களில்தான் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அரசு அதிகாரிகள் தங்களுக்கு உரிய நிவாரணங்களை உடனடியாக வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 4 நாளா கவர்மெண்ட் ஆபீசர் அத்தனை பேர் வராங்க. ஆனா வந்து பாக்குறாங்க, எங்களுக்குன்னு எதுவும் இது வரைக்கும் செஞ்சதே இல்ல. எல்லாரும் வராங்க, ஒருத்தரும் வராம இல்ல. இந்த கவர்மெண்ட்ல எத்தனை ஆபீசர் இருக்காங்களோ அத்தனை பேர் வராங்க. வேட்டி சேலை கொடுக்குறாங்கன்னா அங்கட முடிச்சுட்டு போறாங்க. எங்களுக்குன்னு பெருகாட்டு பாளையத்துல எங்களுக்குன்னு எதுவுமே செய்யல. நிலத்துக்கோ வீடுக்கோ நிவாரணம் அரிசியோ பயிரோ எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. காலையில சாப்பாடு மதியானம் காலையில டிஃபன் கொடுக்குறாங்க, மதியானம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நைட்டுக்கு டிஃபன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுத்தா எங்க நஷ்டமெல்லாம் போயிடுமா? நாங்க இழந்த இழுப்புக்கு ஈடாகுமா இது? நாங்க உயிர் வாழணுமே இருந்தால்தான் இதுங்களை சாப்பிடுமே தவிர எங்க வயிறார நாங்க சாப்பிடல. வீடெல்லாம் அப்படியே கால் வைக்க முடியாத அளவுக்கு இருக்குது எங்க வீடுங்கள்லாம். அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குது. மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தமிழக அமைச்சர்கள் 2வது நாளாக இன்றும் ஆய்வு நடத்தினர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடைபெறும் சீரமைக்கும் பணிகளை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பார்வையிட்டார். கம்மியம்பேட்டை பகுதியில் கெடிலம் ஆற்றின் கரையில் மணல் மூட்டை எடுக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க உள்ளாட்சி மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலா 5000 ரூபாய் மற்றும் அரிசி, வேட்டி சேலைகளை அமைச்சர் வழங்கினார். கடலூர் மாவட்டத்தின் கமாபுரம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், பரங்கிப்பேட்டை பகுதியில் அமைச்சர் ஜெய்பால், பன்ருட்டி ஊராட்சி ஒன்றிய பகுதியில் அமைச்சர் உதயகுமார் ஆகியோர் ஆய்வு நடத்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதோடு மழைநீரை வெளியேற்றும் பணிகள், உணவு சமைக்கும் பணிகளையும் சாலை மற்றும் மின்சார சீரமைப்பு பணிகளையும் அவர்கள் ஆய்வு செய்தனர்.